மலைக்கு ஒரு சூடான வடை ட்ரை பண்ணலாமா? ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த சேனலை வந்து கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு. ரீசெண்டாக ஒரு நாள் சென்னையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி அப்படியே மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அதை பார்க்கும்போது சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் வடை ட்ரை பண்ணேன். அதுலேயும் எனக்கு வந்து மசாலா வடைனா தான் ரொம்ப பிடிக்குங்க. உளுந்து வடை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது வந்து மசாலா வடை தான் செய்ய கற்றுக்கிட்டேன். உளுந்து வடையில் வந்து அந்த ஓட்டு போடுறது இருக்கு இல்லையா, அந்த பார்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு எனக்கு தோணும். அதனால நான் வந்து அது இன்னும் கற்றுக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சமைச்சதே கிடையாதுங்க. அவ்வளோக்கா எனக்கு சமைக்கவும் தெரியாது. கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சமைக்க கற்றுக்கிட்டேன். அப்பயும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் சமைப்பேன். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா, கொஞ்சம் நாள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா தான் எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து வடை கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து மசாலா வடை தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரரில் வந்து மாற்றி பர்ஃபெக்டாக வரத்துக்கு எப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் உளுந்து வடை ட்ரை பண்ணும்போது அதில் நிறைய வந்து ரூல்ஸ் இருக்குல்ல. அதில் வந்து மாவு இவ்வளோ தான் சேர்க்கணும், இவ்வளோ நேரம் தான் ஊற வைக்கணும், அது வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் ஓட்டு போடுறது, அதுதான் மிகப்பெரிய கஷ்டமான பாட்டு. அதனால் நமக்கு எப்பயுமே மசாலா வடை தான் அப்படி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என்ன வடையா? மசால் வடை தாயா? அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம். இந்த வீடியோவை நீங்கள் ரெசிபிக்காண்டி, அதாவது வடை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பார்க்குறீங்க அப்படின்னா நான் ரெசிபி சொல்லவா? ஆக்சுவலி 3 மணி நேரம் கடலப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சு, அதாவது பட்டாணி பருப்பு கடலப்பருப்புன்னு 2 வெரைட்டி இருக்குங்க. சில பேர் வந்து பட்டாணி பருப்பில் தான் வந்து வடை செய்வாங்க. ஆனால் நான் வந்து கடலப்பருப்பில் தான் எனக்கு செஞ்சுருக்கேன். சில பேர் 2 பருப்பையும் சேர்த்து அதில் வந்து வடை செய்வாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் வரமிளகாயும் பூண்டையும் எடுத்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்பை போட்டுட்டு அதோட பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதையும் உப்பையும் லைட்டாக போட்டுக்கோங்க. அதை கொரன்னு அரைச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க. எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் வடை போடும் போது. ஆனால் அது வேகும் போது மீடியமில் வச்சிடணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியில் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே ரொம்ப 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 நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். பை.